கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே அவனுடைய எதிர்கால நம்பிக்கை முழுவதையும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கிறார்கள். என் பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக படித்திருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நிச்சயமாய் நல்ல உயர் பதவிகளிலே வர வேண்டும். நான் என்ன பாடுபட்டாலும் சரி, எத்தனை அவஸ்தைப்பட்டாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாமல் பட்டினியாய் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் எல்லாம் செழித்திருக்க வேண்டும். ஐயா, நான் நடந்து திரிந்து அலைந்து திரிந்து வாழ்ந்தாலும் சரி, என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல சுகமான கார்களிலே, சுகமான வாகனங்களிலே செல்ல வேண்டும் என்று விரும்பாத பெற்றோர்களே இருக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை சிறிய அற்பமான வேலையை பார்க்கிற பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல உத்தியோகங்களிலே நல்ல மேன்மைகளை, நல்ல ராஜரீக மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். நான் பட்ட பாடுகள் போதும், நான் பட்ட உபத்திரவங்கள் போதும், என்னை சுற்றிலும் இருந்த கடனும் கஷ்டமும் வறுமையும் என் பிள்ளைகளை எவ்வகையிலேனும் பாதித்து விடக்கூடாது என்று பரிதவிப்போடு பிள்ளைகளை அற்புதமும் அழகுமாய் பராமரித்து சேவித்து பராமரித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த பெற்றோர்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய செழிப்பை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, மகிமையை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்கள், பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள், பிள்ளைகளுக்காக காலம் முழுவதும் உழைத்து ஓடாய் உருக்குலைந்து போன பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்காக எத்தனையோ மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிறோம். பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் வேதனையும் துக்கமும் கஷ்டமும் கடனுமாய் சிரமப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை நல்ல வேலையிலே அமர்த்த வேண்டும், நல்ல மேன்மையான நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும், அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அநேகர் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் மகா கொடிதான வேலைகளிலும், கேவலமான அல்லது மிகவும் குறைவாய் மதிக்கப்படுகிற வேலைகளிலும் வேலை செய்து பிள்ளைகளை மேன்மையடைய செய்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் தான். நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும், சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமுமாய் மேன்மையான மகிமையான இடங்களிலே பங்குகளை பெற்று ஸ்லாக்கியங்களை பெற்று அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் சதி சூனியங்களினால் அகப்பட்டு சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கோ எதிலோ அகப்பட்டு அவர்கள் சிக்கி சின்ன பின்னமான வாழ்க்கையை பெற்று அவர்கள் சிக்கி பல்வேறு பிசாசின் கண்ணிகளிலே சிக்கி அவர்கள் நிச்சயமாய் சிறைப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சிறைப்பட்டு போன பிள்ளைகள், நம் மத்தியிலே சிறைப்பட்டு போன பிள்ளைகள் ஏராளம் என்றால் அதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கெட்ட தொடர்புகள், ஏதோ ஒரு விரும்பத்தகாத வேலையை செய்ததினாலே, ஏதோ ஒரு தவறான வழியிலே சென்றதினாலே, தவறான தொடர்புகளினாலே பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஐயா, விரும்பத்தகாத காரியங்களை செய்ததினால், சொல்ல கேட்காது கீழ்ப்படியாத காரியத்தினால், தகப்பனுடைய சொல்லை, தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனதினால் எத்தனையோ பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கோ அகப்பட்டிருக்கிறார்களா? யாரிடமோ அகப்பட்டு சிக்கலிலும் சிரமங்களிலும், ஒருவேளை ஆபத்துகளிலும், ஒருவேளை போகக்கூடாத இடங்களுக்கு சென்று சேரக்கூடாத கூட்டணியோடு சேர்ந்து அல்லது இருக்கக்கூடாத இடத்திலே இருந்து எங்கோ சிறைப்பட்டவர்கள் போன்று
எந்த வாதை நோய் துன்பங்களிலே அகப்பட்டு இந்த பிசாசின் சதி சூனியங்களிலே அகப்பட்டு எங்கோ அகப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறையிருப்பில் இருந்து மீண்டும் வரும்படியாய் அவர்கள் எல்லாம் சிறைச்சாலைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு வெளிப்படும்படியாய் அவர்களுக்கு இருக்கிற கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலன்று விடும்படியாய் இந்த அதிகாலை ஜபத்தை, இந்த அக்னிமயமான அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை எல்லா அந்தகார கட்டுகளிலும் சிறையிருப்பின் தேசங்களிலும் இருந்து அவர்களை திரும்ப கொண்டு வரும். அதற்காகவே நாம் இன்று ஜபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தரே இறங்கி கர்த்தரே அவருடைய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றுவார் நிச்சயமாய். ஓ கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும், ஓ கர்த்தர் சொன்னது போலவே அவர் உங்களுக்காக, ஓ அவரே உங்களுக்காக கொடியை ஏற்றும் பொழுது, அவர் பலத்த கரத்தை உயர்த்தும் பொழுது, அசைக்கும் பொழுது உங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் கொடுங்கைகளிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள். ஐயா, உங்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நிச்சயமாய் சிறையிருப்பின் தேசங்களில் இருந்து, சிறையிருப்பின் பகுதிகளில் இருந்து, கொடுமையான அந்த சிறைச்சாலை போன்ற அவர்கள் தங்கி இருக்கிற பிடிபட்டிருக்கிற இடங்களில் இருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்களை சிறைப்படுத்தின, உங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தின எல்லா சிறையிருப்புகளும் மாறும், எல்லா சிறையிருப்புகளின் அஸ்திபாரங்களும் குலுங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கடந்து கலன்று விழும் என்பதை நம்புங்கள். நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் எப்படி பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பினாரோ, எப்படி சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது சபையார் ஒன்று கூடி ஊக்கமாய் ஜெபித்த பொழுது ஒரு தூதன் அங்கே வந்து இறங்கி சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஓ, இருப்பு கதவுகள் தன்னாலே திறந்தது. கையிலும் கால்களிலும் கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே கலந்து விழுந்தது என்று பார்க்கிறோமே. அப்படியாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும் பொழுது, உங்களுக்கு விடுதலையை அறிவிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் விடுதலை அடையும் பொழுது கட்டப்பட்டிருக்கிற, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலந்து விழும். சிறையிருப்பின் கதவுகள் தன்னாலே திறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகா பெரிய இருப்பு கதவு, ஐயா இந்த கதவு ஒரு நாளும் திறக்க முடியாது, இந்த கதவை அல்லது இந்த பிரச்சனையை யாரும் தீர்க்கவே முடியாது, என் பிள்ளையை வெளியே கொண்டு வர, விடுதலையை என் பிள்ளைக்கு கொடுக்க யாராலும் முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அது நடக்காது என்று நினைத்திருந்தாலும் கூட, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இருப்பு கதவண்டையிலே பேதுரு வந்து நின்ற பொழுது, அந்த தேவ மகிமையோடு வந்து நின்ற பொழுது அது தன்னாலே திறந்தது போல நிச்சயமாய் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஓ உங்கள் சிறையிருப்பின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கினது போல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பு, ஓ சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சிறைச்சாலைகள் எந்த வீட்டிலே, யாரிடம், எந்த பகுதியிலே, எந்த நாட்டிலே, எந்த பகுதிகளிலே, எந்த அலுவலகத்திலே யாரிடம் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த சிறைச்சாலையின் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கும். உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். நிச்சயமாய் இந்த சிறையிருப்பு மாறும். உங்கள் பிள்ளைகள் சாத்தானின், பிசாசின் சகல சதி திட்டங்களிலும் இருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். நிச்சயமாய் கர்த்தரே அவர்களை விடுதலைப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை அவர்களை தொட்டு, ஓ நிச்சயமாய் அவர்கள் ஒரு நாளிலே விடுதலை அடையும் பொழுது, ஓ நீங்களும் சொல்வீர்கள், ஐயா, ஓ சங்கீதம் 53:6 சொல்லப்பட்ட பொழுது, ஓ சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக எங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தே
என் கர்த்தாதி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தே என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, சங்கீதம் 126:1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஓ, கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று எழுதப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் சிறையிருப்பு இன்று திருப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்புகளும் மாறும்படியாய் ஐயா ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பும்படியாய் அந்த தேவ ஜனங்கள் சொன்னது போலவே ஐயா எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்னார்களே, அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெப வேளையிலே இந்த அக்னிமயமான தூதர்கள் அங்கே இறங்கும்படியாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு பிசாசின் பிடியில் அகப்பட்டு எந்த சோதனையிலும் சதி சூனியங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. சொப்பனம் காணுகிறவர்களை போல இருந்தோம் என்று சொன்னது போல ஐயா இவர்கள் ஜெபித்து துய்த்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே வீட்டிலே குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஐயா ஏசாயா 45:13 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீர் ஒரு கோரேசை எழுப்பி ஐயா அவன் எப்படி ஜனங்களை எல்லாம் கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் சிறை போட்டு போன உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினானோ அப்படியே இன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஜெப வேளையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சிறையிருப்புகள் மாறட்டும், பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சதி சூனியங்களை எந்த பில்லி சூனியங்களை மாந்திரீகங்களை செய்து என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டார்களோ, எந்த சதி சூனியங்களினால் மந்திரங்களினால் இவர்கள் நிச்சயமாய் பிடிக்கப்பட்டார்களோ அப்படியே இவர்கள் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, ஓ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே நாங்கள் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளோடு தூசியை உதறிவிட்டு இனி அழுது கொண்டிருக்காதபடி, இனி புலம்பிக் கொண்டிருக்காதபடி, இனி எதிர்மறையாய் பேசிக் கொண்டிருக்காதபடி, ஐயோ கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சிறைப்பட்டு இந்த சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு போனோம் என்று புலம்பிக் கொண்டிராதபடி தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்போம். ஐயா எருசலேமாய் நாங்கள் வீற்றிருந்து தேவ பிள்ளைகளாய் வீற்றிருந்து சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகள் எல்லாம் குமாரத்திகளுடைய பிள்ளைகளுக்காக ஓ லார்ட் இன்று தேவ சமூகத்திலே நிற்கிறோம். எங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை தேவ வார்த்தையின்படியே அவிழ்த்து எரிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எங்களை எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து எல்லா சிறையிருப்பின் கட்டுகளும் நொறுங்கி போகும்படியாய் சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பிள்ளைகள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு வியாதிகள் துன்பங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, ஐயா யார் யார் பிசாசின் பிடியிலே அகப்பட்டபடியினாலே திருமண வாழ்க்கையிலே சிக்கலும் சிரமமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் பிசாசின் கண்டிகளிலே அகப்பட்டதினாலே இவர்கள் எங்கோ யார் வீட்டிலோ யாரிடமோ அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஓ லார்ட் பிசாசின் எல்லா யோசனைகளினாலும் தந்திரங்களினாலும் அகப்பட்டு நஷ்டம் கடன் கஷ்டம் என்று பல்வேறு வேதனைகளிலும் சோதனைகளிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை
விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைத்த பொல்லாத சத்துரு நயம் காட்டி ஆசை காட்டி இவர்களை பொல்லாத வழிகளிலே சிக்கொண்டு போகும்படியாய் பல்வேறு தந்திரங்களினாலும் சூனியங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தினவன் இனி சிறைப்பட்டு போகும்படியாய், சிறைப்படுத்தினவன் லார்ட் இவர்கள் சிறைப்பட்டு போகும்படியாய் யாக்கோபு ஐயா உம்முடைய பிள்ளைகள் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்கும்படியாய் அவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடி தேவ அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா இவர்கள் எல்லாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எரேமியா 30:16 சொல்லப்பட்டபடியே ஐயா இவர்களை பட்சித்தவர்கள் எல்லாம் பட்சிக்கப்படும்படியாய் இவர்கள் சத்துருக்கள் இவர்களை சிறைப்படுத்தினவர்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை சூறையாடினவர்கள் சூறையாடப்படும்படியாய் இவர்களை கொள்ளையாடுகிற யாவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும். விடுதலை உண்டாகட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஐயா உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யார் வீட்டிலே எந்த தேசத்திலே அல்லது திருமண வாழ்க்கை என்ற சிறை அநேகருக்கு ஒரு சிறையா இருக்கிற அந்த சிறையில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். நஷ்டம் கஷ்டம் கடன் துக்கம் வேதனை அவமானம் போன்றவற்றில் இருந்து ஒரு மகா பெரிய விடுதலை உண்டாகட்டும் என்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Lord, in the mighty and holy name of Jesus. எங்கே எங்கே இவர்கள் சிறைப்பட்டார்களோ ஐயா வேலைக்கு சென்ற இடங்களிலே வெளிநாட்டுக்கு சென்ற இடங்களிலே இன்னும் பல்வேறு பகுதிகளிலே எங்கே எங்கே சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்களோ, சிறைப்பட்டு போனது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் சிறையிருப்பு திருப்பப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரலோக அக்கினி இறங்கி சிறையிருப்பின் சங்கிலிகளை முறிக்கட்டும், சிறையிருப்பின் கதவுகளை எரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திர சூனியங்களும் பிசாசின் சதி சூனியங்களும் சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. இன்னும் அப்பா இவர்கள் வீடுகளிலே களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் லார்ட் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் வீடுகளில் இருந்து கேட்கப்படும்படியாய். புலம்பலும் சங்கடமும் தவிப்பும் உபத்திரவமும் ஐயா எல்லா வேதனைகளும் எல்லா வேதனையின் குரலும் அழுகுரலும் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் இவர்கள் கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படியாய் இவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இவர்களுடைய தேசத்தின் சிறையிருப்பை குடும்பத்தின் சிறையிருப்பை பிள்ளைகளின் சிறையிருப்பை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூரமாய் போய்விட்ட பிள்ளைகள் ஐயா சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள் லார்ட் எங்கும் எதிலோ எங்கேயோ அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சிறையிருப்பின் ஒரு சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய், நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் ஐயா இஸ்ரவேலின் சிறையிருப்பு என் ஜனமாகிய தேவ பிள்ளைகளின் சிறையிருப்பு திருப்பப்படுவதாக. இவர்கள் திரும்ப வந்து வீடுகளை கட்டும்படியாய் ஐயா கட்டாத வீடுகளிலும் குடியிருந்து நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கும்படியாய் இவர்கள் கட்டப்படாத நல்ல வீடுகளை கொடுப்பீராக ராஜா. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பழரசத்தை இவர்கள் குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிக்கும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தோட்டங்களும் துறவுகளும் ஐயா காணியாட்சி நிலங்களும் இழந்த எல்லாம் ஏலத்தனையாய் நூறத்தனையாய் திருப்பி வரும்படி
வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எப்படி ஓ லார்ட் பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது ஒரு தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது போல ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்காக சிறையிருப்பின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த காரணத்தினால், எந்த பாவங்களினால், எந்த மீறுதல்களினால், எந்த பாவ பழக்க வழக்கங்களினால் இவர்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் அகப்பட்டுக் கொண்டார்களோ, என் நல்ல தெய்வமே ஐயா, இவர்கள் எந்த காரணத்தினால் சிறையிருப்பிலே அகப்பட்டு இந்த சிக்கலும் சிரமமும் ஆபத்தும் கஷ்டமும் வருத்தமும் நோயும் வியாதியும் பிசாசின் தொந்தரவுகளிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் குற்றங்களை என் தேவனாகிய கர்த்தர் இன்று மன்னித்தருளும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் குற்றங்களுக்கு ஏற்றபடி தக்க தண்டனை கொடுக்காதபடி மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். உங்க தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான அந்தகார கட்டுகளும் மாறும்படியாய், சிறையிருப்பு மாறும்படியாய், ஓ லார்ட், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை என் தேவனாகிய கர்த்தர் மன்னித்து ஒரு மகா பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, உங்க அனுக்கிரகம் இவர்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. சிறை இருப்பில் இருந்து மீண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஐயா, உம்மை ஒவ்வொரு நாளும் துதிக்கத்தக்கதாய், ஆராதிக்கத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படியாய், தேவ பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் ஐயா, வருடக்கணக்கில் அவர்கள் அடிமைகளாய், சிறைப்பட்டு போனவர்களாய், அவஸ்தையிலும் துன்பத்திலும் உபத்திரவத்திலும் அந்த எகிப்திலே இருந்த பொழுதும் அவர்கள் புறப்படும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினது போல என் அன்பு சகோதர சகோதரிகள் இதனால் இந்த வாழ்க்கையிலே எதை இழந்தார்களோ, எங்கே இழப்பு ஏற்பட்டதோ, எங்கே பரிதாபமான சூழ்நிலை காணப்பட்டதோ, அங்கே இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பொன்னோடும் புகழோடும் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணுவீராக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அப்படியாய் வனாந்தர வழி போன்று கடந்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தீரோ, எப்படி அந்நியரின் பட்டணங்களை, அந்நியரின் பங்களாக்களை, அந்நியரின் வீடுகளை, சொத்துக்களை, சுகங்களை அந்த தேசத்தில் அவர்கள் கட்டி குடியிருந்த எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை திருப்பி கொடுத்தது போல என் தேவனாகிய கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படியே நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட், ஓ லார்ட், இந்த நாட்களிலே குமரி மாவட்டத்திலே நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்காக ஜெபிக்கிற ஓ லார்ட் ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் எழுப்பி தருவீராக என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே. ஓ லார்ட், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்களுக்கு களிப்பும் சந்தோஷமும் வந்தது போலவே, ஓ லார்ட், ஒரு யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார் என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் தேசத்தின் ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, ஐயா, நடந்து கொண்டிருக்கிற பொது கூட்டங்களுக்காக, ஓ லார்ட், சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக துதாரத்துவமாய் ஜெபிக்கிற, அக்கறையாய், சீரியஸாய், ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் திருப்பப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்களை பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வகையில் பிசாசு
பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளில் இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும்.